தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை என்னுடன் தொடர் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் தோழர் டி.எம். மூர்த்தி அவர்களும், மாவட்ட செயலாளர் தோழர் துரை, பல முன்னணி தோழர்கள் அனைவரும் உங்களை சந்திக்கிறோம். அனைவர் சார்பில் உங்களுக்கு வணக்கம். கடலூர் ஒரு தொன்மை வாய்ந்த நகரம், கடற்கரை சார்ந்த நகரம். ஏழை எளிய மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். தெருவோர வியாபாரிகளின் வாழ்க்கை மிகவும் துயரமானது. அவர்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் வியாபாரிகளின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடலூரில் அதற்கான பல்வேறு இயக்கங்களை, போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் அதிகாரிகள் பொருட்கள் எல்லாம், அது ஆயுள் கால சொத்து போல் அந்த பொருள், அவை எல்லாவற்றையும் பறித்து சென்றிருக்கிறார்கள். அதை உடனடியாக கொடுத்து விட வேண்டும். தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து அந்த தெருவை நம்பி வாழ்கிற இந்த தெருவோர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடிசி போன்ற இடதுசாரி தொழிற்சங்கங்களும் நீண்ட காலமாக தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்காக போராடி வருவது நாடறிந்தது. அரசு இப்பொழுது PPP என்கிற அந்த டெண்டர் முறையை ரத்து செய்திருக்கிறது. நல்லது, அதை வரவேற்கிறோம். இதுபோன்ற சேவைத்துறைகளில் தனியார் நுழைவது ஏற்கத்தக்கதல்ல. அத்துடன் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிகளில் இன்னும் பலர் கூலிகளாக, ஒப்பந்த கூலிகளாக, பணி நிரந்தரம் இல்லாமல் பணிச்சுமையோடு இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களின் நீண்டகால கோரிக்கையும் அரசு பரிசீலித்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதி கடற்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் முயல்வது நாடறிந்தது. அது ஏற்கத்தக்கதல்ல. மீனவர்களின் வாழ்வு பாதிக்கும், நமது நிலத்தடி நீர் பாதிக்கும். எதிர்கால சந்ததிகளுக்கான அந்த இயற்கை சூழலை கெடுக்கிற முயற்சி இந்த முயற்சி. அதை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. எல் நினோ காலநிலை சூழல், உலகம் முழுவதும் இந்த காலநிலை சூழல் மாற்றமடைவது, சிதிலமடைவதற்கும் சீரழிவதற்கும் ஏகாதிபத்தியம் தான் காரணம். இயற்கையை சூறையாடுகிறது நாடு கடந்த நிறுவனங்கள். அதன் மூலதன குவியல் இயற்கையை சூறையாடுகிறது. கடல் பாதிக்கிறது, ஆறுகள், ஏரிகள், குளங்கள், காற்று, நிலம் யாவும் பாதிக்கிறது. தடை செய்ய வேண்டிய ஆயுதங்களை, அணு ஆயுதங்களை, பல ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை பூமிக்கு அடியில், கடலுக்கு அடியில் சேமித்து வைத்திருக்கிறது ஏகாதிபத்திய உலகம். எனவே எல் நினோ காலநிலை சூழலில் கடலோர பகுதிகள் தான் பாதிக்கும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆய்வுகளும் அதை தெரிவிக்கிறது. அந்த வகையில் கடும் மழை பொழிகிற போதும், புயல் வீசுகிற போதும் பாதிக்கிற மாவட்டங்களில் கடலூர் ஒன்று. எனவே முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம். உள்ளாட்சிகள் தான் உண்மையான ஜனநாயகத்தின் வடிவம். இங்கிருந்தான் ஜனநாயகத்தின் அதிகாரம் பரவல் போகிறது. உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இந்த மாவட்டத்திலும் அந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். விருதாச்சலம் மாவட்டம் தனி மாவட்டமாக பிரிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாக தீர்மானங்களின் மூலம் கேட்டு வருகிறது. அதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் கட்சியின் தொழிற்சங்க தலைவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களும் சென்னை ஒட்டி அந்த பெரியபாளையம் பகுதிகளில் இறால் பதப்படுத்துகிற அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து
இதை சென்று பார்த்திருக்கிறார்கள், அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அரசும் தலையீடுகள் செய்திருக்கிறது, நிவாரணங்கள் அளித்திருக்கிறது. ஆனால் அது போதுமானது அல்ல என்று ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நேற்று நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருந்த காரணத்தினால் நேற்று அந்த பகுதிக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தது. நேரடியாக அந்த தொழிற்சாலையை பார்த்தோம், முகாமில் இருக்கிற மக்களை பார்த்தோம். இந்த வெல்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற அந்த ஏழை தொழிலாளர்களை பார்க்க நேர்ந்தது. பார்த்து ஆறுதல் சொன்னோம். இந்த மருத்துவமனையும் நல்ல பணிகளை செய்திருக்கிறது. மருத்துவர்கள், உள்ளூர் மக்கள், சாதாரண தொழிலாளர்கள், அந்த பகுதியில் இதர தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற தொழிலாளர்கள் என எல்லோருமாக யாவருமாக சேர்ந்து, காவல்துறை, தீயணைப்புத்துறை என யாவருமாக சேர்ந்து, மக்கள் அனைவரும் சேர்ந்து நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், முதலுதவி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. எல்லோரும் குழந்தைகள், 12 வயது 11 வயது. அதிர்ச்சி அளிக்கிறது. வட மாநிலங்களிலிருந்து இது போன்ற ஒப்பந்தம் செய்து அழைத்து வரப்படுகிற லட்சக்கணக்கான அந்த கூலி தொழிலாளர்களின் வாழ்விடங்கள் கேள்விக்குறி, கல்வி கேள்விக்குறி, சுகாதாரம் கேள்விக்குறி, பணியிட பாதுகாப்பு கேள்விக்குறி. எனவே அடர்த்தியாக இது போன்ற தொழிற்சாலைகள் இருந்த மணலி போன்ற பகுதிகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர்களின் உயிர், அதற்கு விலை ஏதும் இல்லை, விலை வைக்க முடியாது, நிகரற்றது. உயிரை கொடுத்து உழைக்கிற அந்த தொழிலாளர்களின் உயிர்களை பாதுகாக்கிற முயற்சியில் அரசு ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதை அரசு செவிமடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 29ஆம் தேதி விவசாய கடன்கள் அத்தனையும் ரத்து செய்ய வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழுவின் சார்பில் எடுத்த முடிவு. மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஒன்றிய அரசு அதற்கான நிதியும் மாநிலத்திற்கு தர வேண்டும். கிடைப்பில் இருக்கிற நிதி, முடைக்க வைக்கப்பட்டிருக்கிற நிதி, நாம் கேட்ட நிதி, இந்த நிதியாவும் தமிழக அரசாங்கத்திற்கு ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். தமிழக அரசும் விவசாயிகள், எந்த ஒரு நாகரிக அரசும் சரி, விவசாயிகளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஐன்ஸ்டீன் சொன்னது போல், ஒரு துண்டு நிலத்தை வைத்துக் கொண்டு இயற்கையுடன் போராடுவது விவசாயிகள் தான். அவர்கள் உற்பத்தி அவர்கள் குடும்பங்களுக்கானதல்ல, சமூகத்திற்கானது, நாட்டிற்கானது. எனவே பெரும் சமூக பணியில் ஈடுபட்டிருக்கிற அந்த விவசாயிகளுக்கு பக்கபலமாக அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும். காவிரி நீர் உட்பட கட்டப்படக்கூடாது என்பது உட்பட இந்த 4 தொகுப்பு சட்டங்களை அனைத்தும் கைவிட வேண்டும். முதலாளிகளுக்கு சாதகமான சட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். உழைக்கிற மக்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு. எனவே அவர்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். இப்படி விசா, வித்தோசா, இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகளின் கோரிக்கைகள் இருக்கிறது அல்லவா? NLC சொசைட்டி தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், தனியார் மயமாக்கப்படுவதை கைவிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்மொழிந்து, குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, சுடுகாட்டு பிரச்சனை, பள்ளிக்கூட பிரச்சனை, சுகாதார பிரச்சனை என்று எளிய மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் சுமந்தபடி, அதே போன்று அகில இந்திய அளவில் இந்தியாவின் சட்டத்தை பாதுகாப்போம், சட்ட முறைகளை பாதுகாப்போம், மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்கிற உயர்ந்த அரசியல் விழுமைகளையும் சேர்த்து 10 தினங்கள் நடைபெற இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் துவக்குகிறோம். பல்வேறு குழுக்களாக பிரிந்து கொடியேந்தி மக்களை சந்திக்கிற இயக்கமாக நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதற்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்க அந்த காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்காது என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு தகவல் அவசியம். ஏன்னா தொழிலாளர்கள் பெரும்பாலும் உங்கள் மனைவிகள் அதிகமா இருக்காங்க. எப்பொழுதுமே நாங்கள் தொழிலாளர்களின் பக்கம். ஒரு ஆட்சியை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் சரி, தொழிலாளர்களின் கோரிக்கைகளில் எப்பொழுதுமே நாங்கள் சமரசம் காண்பதில்லை. எங்களின் தீர்மானங்கள், மாநில மாநாட்டு தீர்மானங்கள் எல்லாம் முன்னுரிமை பெறுவது ஏழை கூலி தொழிலாளர்களின் தீர்மானங்கள் தான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் புலம்பெயர்ந்து வருகிற தொழிலாளர்கள், ஏழைகள், கூலி மக்கள், இவர்களுக்கு பணியிட பாதுகாப்பு, சம்பள உயர்வு, அவர்களின் வாழ்விடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதல் தீர்மானத்தை போட்டது எங்கள் கட்சி தான், எங்கள் தொழிற்சங்கம், இடதுசாரி தொழிற்சங்கங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன்.
எந்த வகையிலும் சமரசம் இல்லாமல் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்காக நாங்கள் குரல் எழுப்போம். எங்கே தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கே எங்கள் குரல் இருக்கும், அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். இதில் சமரசத்திற்கே இடமில்லை. அடுத்து இல்ல, எந்த ஒரு விபத்தையும் முன்கூட்டியே தடுக்கிற கணிக்கிற இல்ல அதான் சொல்றேன். முதல் இந்தியாவிலேயே முதல் ஏஐடிசி சிஐடியு இடதுசாரி தொழிற்சங்கங்கள் தான் புலம்பெயர்ந்து வருகிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பணியிட பாதுகாப்பு என்கிற முதல் தீர்மானத்தை போட்டதே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதே போன்று இப்பொழுதல்ல, ஏற்கனவே நான் பொறுப்புக்கு வந்த உடனே இதே போன்று பல்வேறு பகுதிகளில், திருவள்ளூர் பகுதிகளில், எண்ணூர் பகுதியில் நடைபெற்ற விபத்திலும் நாங்கள் நேரடியாக தலையிட்டோம். மருத்துவமனையில் சென்று பார்த்தோம். அந்த மாவட்டங்களுக்கு, வட மாநிலங்களுக்கு இறந்த அந்த தொழிலாளர்கள் நல்லுடலை அறுப்பதற்காக செய்யப்பட்டது. நாங்கள் கோரிக்கையை முன்மொழிகிற இடத்தில் இருக்கிறோம், தொழிலாளர்களுக்காக போராடுகிற இடத்திலே இருக்கிறோம். எனவே இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அடுத்து தொழிற்சாலையை மூடிவிட வேண்டும், தொழிலாளர்களுக்கு பணிகளே கூடாது என்பதல்ல. தொழிற்சாலையை விட தொழிலாளர்களுக்கு உயிர் மதிப்பு மிக்கது. எனவே தனியார் நிறுவனங்களில் பெரும்பாலும் லாபமே நோக்கமாக இருக்கிறது. தொழிலாளர்கள் 8 மணி அல்ல 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள். அதிலும் புலம்பெயர்கிற தொழிலாளர்களை உழைப்பு சொல்ல வேண்டியதில்லை. எனவே இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும். முதலில் உயிர் பாதுகாப்பு, பணியிட பாதுகாப்பு, பிறகு கூலி உயர்வு, பிறகு கல்வி, சுகாதாரம், அவர்கள் வாழ்க்கை சூழல் என்பதை நாங்கள் கொள்கையாகவே முழங்குகிறோம். கேட்டது என்னன்னா, திமுக ஆட்சியில குழந்தை தொழிலாளர்களா அந்த கம்பெனில வேலை செஞ்சாங்கல்ல, ஏற்கனவே தகவல் வந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்க எதுவும் சொல்லாம எங்களுக்கு எப்பொழுது சரியான தகவல் இல்லை. வந்திருந்தவங்க எல்லாரும் ஒடிசாவை சேர்ந்த பெண் தொழிலாளர்கள். அது பெண் தொழிலாளர்கள் இல்லை, வெறும் குழந்தைகள். இந்த குழந்தைகள் எத்தனை பேர், ஒரு லட்சக்கணக்கானவர்கள் வந்து சென்ட்ரல்ல இறங்குறாங்க. அவங்க எங்க வேலைக்கு போறாங்க, எங்க இருக்காங்க, எந்த பதிவோ, அது சட்டம் இருக்கு. அந்த எந்த பதிவும் கிடையாது. மத்திய அரசாங்கமும் கையாளல, மாநில அரசாங்கமும் கையாளல. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த மாநில அரசாங்கமும் கையாளல. தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்டங்கள் எல்லாமும் திருத்தப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் வந்து வெளியே இருந்து வேலைக்கு போனவங்க இல்லை, எல்லாமே தொழிற்சாலை வளாகத்துக்குள்ள, அவங்க வெளியவே வராம உள்ள வைக்கப்பட்டிருப்பாங்க. ரெண்டாவது, தொழிற்சாலை ஆய்வாளர்கள், அதுக்கு சட்டம் இருக்கு. தொழிற்சாலை ஆய்வாளர்கள் நேரா போய் உள்ள ஆய்வு நடத்தணும். ஆய்வு நடத்தக்கூடாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டு, இப்போ அவங்கள இன்ஸ்பெக்டர்னு சொல்லாம ஃபெசிலிட்டேட்டர்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் அமலுக்கு வந்து, அப்போ அவங்க நம்ம கண்ணிலேயே பட மாட்டாங்க. தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் இந்த மாதிரி வட மாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளர்கள் வெளியே குடியிருந்து நம்ம ஆள் உள்ள போறாங்க, என்ன அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரியான ரொம்ப பூடகமான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நாங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த 4 சட்ட தொகுப்புகளை அமல் நடத்த மாட்டோம்னு சொல்லணும். அது நாங்கள் திமுக ஆட்சியிலையும் கேட்டோம், இந்த ஆட்சியிலையும் கேட்கிறோம். திமுக ஆட்சி அதற்கு வந்து அந்த விதிகளை வந்து நோட்டிஃபை பண்ணல, அறிவிக்கை செய்யாம இருந்தது. இந்த அந்த அரசாங்கத்தையும் கேட்டோம், அறிவிக்கையை வெளியிடாமல் இருந்தால் மட்டும் பத்தாது, கேரளா அரசாங்கத்தை போல நாங்கள் அதை அமல் நடத்த மாட்டோம்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அது போயிடுச்சு. இந்த அரசாங்கத்தையும் நாங்க கேட்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற தொழிலாளரோட அடையாளமும் அவருடைய ஆவணமும் பதிவு பண்ணாம ஒரு தொழிற்சாலை இருக்கும்போது விபத்துகள் ஏற்பட்டா அவங்க எந்த ஊரை சேர்ந்தவர்கள் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு மறைக்கப்படுவாங்க. ஆமாங்க, இது பற்றி இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். முதல் முன்னுரிமை தந்து விவாதிக்க வேண்டும் என்று அடுத்தடுத்து தலையீடுகள் செய்து தொழிலாளர் அமைச்சருக்கு முன்மொழிகிறோம். அதுபால் தான் நாம் இருப்போம். அரசு நிறைய முக்கியமான காரணம் முறைகேடு அதிகமாக பண்ணிருக்காங்க. நீங்க ஏற்கனவே இந்த கூட்டணி அரசு கூட்டணி இருக்கும்போது ஏன் நீங்க தடுக்கணுமா? சார் ஐயா, நீங்க ரொம்ப சீனியர் பத்திரிகையாளர், பத்திரிகையாளர். நான் உங்க கேள்விகளை மதிக்கிறேன். கடந்த ஆட்சி தொகுதி உடன்பாடு தான், அமைச்சரவையில் நாங்கள் இல்லை, கொள்கை வைக்கிற இடத்தில் நாங்கள் இல்லை.
உடன்பாடு கண்டோம். 5 இடங்களில் போட்டியிட்டோம், 2 இடங்களில் வெற்றி பெற்றோம். எனவே அரசின் கொள்கைகளுக்கெல்லாம் நாங்கள் காரணம் அல்ல. அமைச்சரவையின் ஆட்சி முறைக்கெல்லாம் நாங்கள் காரணம் அல்ல. அது திமுக ஆட்சி அமைக்கிறது. நாங்கள் எங்கள் கோரிக்கைகளுக்காக எப்பொழுதுமே சமரசம் இல்லாமல் குரல் எழுப்பி வந்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். ஓரிரண்டு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், செய்வெடுத்திருக்கிறார்கள், நிறைவேற்றிருக்கிறார்கள். பல திட்டங்கள் நிறைவேற்ற முடியவில்லை. இது கார்ப்பரேட் யுகம். ஒன்றிய அரசையே கார்ப்பரேட் சுற்றி வளைத்திருக்கிறது, மாநில அரசுகளையும் கார்ப்பரேட் சுற்றி வளைக்கிறது. எனவேதான் நிலவுகிற இந்த முறைக்கு மாற்றாக ஒரு உழைப்பாளி மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்மொழிகிறோம். அதை நிறைவேற்றுகிற அரசு எழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்கே தவறு நடந்தாலும் கண்களை மூடிக்கொள்கிற பழக்கம் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை. அதுவும் அந்த தவறு நடக்கிற போது உழைக்கிற மக்களுக்கு, ஏழைகளுக்கு இது வன்கொடுமைகள் நடைபெறுகிறது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. எல்லா இடங்களிலும் இடதுசாரிகள் தலையிடுகிறோம். நாங்கள் அவர்களுக்காக குரல் எழுப்புகிறோம், வழக்கு செல்கிறோம். இந்தியாவிலேயே மலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிக வழக்காடுவதும் வழக்கை தொடுத்திருப்பதும் இடதுசாரிகள் தான். நீங்கள் நேரம் கிடைக்கிற போது அறிவில் சிறந்த நீங்கள் அதை படிக்க வேண்டுகிறேன். அடுத்தது 7 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 12 லட்சம் ரூபாய் கோட் பண்ணி டெண்டர் விட்டுருக்காங்க. தெரியலங்க. ஆட்சியில ஐயா, ஆட்சியில பல ஆயிரம் துறைகள் இருக்கிறது, பல ஆயிரம் அதிகாரிகள் இருக்கிறார்கள். எந்த தவறை வந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த தவறுக்கு ஒருபோதும் எங்கள் வாழ்வில் துணை நின்றதில்லை. அங்கே உழைக்கிறவர், நீதி, நியாயங்கள் இதன் பக்கம் நின்றுதான் குரல் எழுப்பி எங்களுக்கு பழக்கம். நீங்க ஒவ்வொரு குற்றம் குறைகளையும் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி, உளவுத்துறை மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கண் முன்னால் எந்த அநீதி ஏற்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் சரி, அதை மிக பலமுறை நாங்கள் தெளிவா சொல்றோம். நிர்வாகம் முதலாளி தொழிலாளி என்றால் தொழிலாளி பக்கம், அரசா ஊழியரா என்றால் நாங்கள் ஊழியர்கள் பக்கம், காவல் நிலைய அதிகாரிகளா பொதுமக்களா எளிய மக்களா என்றால் நாங்கள் எளிய மக்களின் பக்கம், நிலப்பிரபுக்களா ஏழை விவசாயிகளா கோயில், நமது முன் உழைத்து உருவாக்கிய திருக்கோயில், உழைக்கிற மக்கள் உருவாக்கிய திருக்கோயில் அது. அதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடு உலகமே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியாவில் அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் இருப்பதற்கு காரணமே பொதுத்துறையில் தான். எனவே பொதுத்துறை என்பது தேசத்தின் சொத்து, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கானது. அதை விட்டுவிடக்கூடாது என்றுதான் மோடி அரசுக்கு எதிராக நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துகிறோம். அடுத்து உண்மைதான் சார் நீங்க சொல்வது. நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. ஒன்றிய அரசு நாட்டின் இறையாண்மைக்கே எதிராக இருக்கிறது, பன்முகத்துக்கு எதிராக இருக்கிறது, மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, ஆளுநர் மூலம் இறையாண்மையை சிதைக்கிறது. அப்பொழுது எங்கள் பெருங்கோபம் ஒன்றிய அரசின் மீது இருந்தது. மாநில அரசு அதுக்கு எதிராக போராடுகிற போது அவர்களோடு நாங்கள் நட்பாக இருந்தோம். எனவே பெருங்குரல் ஒன்றிய அரசுக்கு எதிராக இருந்ததால் இது சிறுகுரல் போல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே பேராபத்து ஒன்றிய அரசு. அடுத்து அந்த கம்பெனில உள்ளூர் மக்களே இல்லைன்னு சார் நிச்சயமா. இப்ப நீங்க திருவள்ளூர் பகுதிகள் எல்லாம் இன்னைக்கும் வழக்கிற்கு இன்னைக்கும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. நிலம் வழங்கிய மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியா நாங்க போராடுறோம். பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம், வழக்கம் இருக்கு. நீங்க எங்களுக்கு தெரிய வருகிற எல்லா இடங்களிலும் நாங்கள் தலையீடு செய்கிறோம். எங்கள் அமைப்பு இருக்கிற எல்லா இடங்களிலும் நாங்கள் தலையீடு செய்கிறோம். நாடு பெரிது, பிரச்சனைகள் பல்லாயிரம், எல்லாவற்றிலும் தலையீடுகள் செய்து ஒவ்வொன்றிலும் களமாடுவதற்குரிய சூழலும் விழ வேண்டும், அமைப்பும் எங்களுக்கு உருவாக வேண்டும். அந்த முயற்சியில் உங்கள் நல்லெண்ண முயற்சி, எங்கள் மீது கொண்ட மதிப்பை நாங்கள் கவனத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் அமைப்புகளை விரிவாக்கி இன்னும் தலையீடுகள் செய்து இன்னும் நாங்கள் போராடுவோம் உங்கள் ஒத்துழைப்போடு. அடுத்து
அப்படின்னா சினிமாவினுடைய ஒரு பகுதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வீரமணி அதை பற்றி உங்களுடைய இல்ல கீவிரமணி அது அவர் கருத்து. எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் சட்டத்தின்படி இருக்க வேண்டும், சட்டமன்ற மரபுகள் பேணப்பட வேண்டும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வெவ்வேறு அல்ல, நாணயத்தின் இருபக்கம் போல். டாக்டர் அம்பேத்கர் சொல்வது போல் வெற்றியை தீர்மானிப்பதே தோல்விதான். தோல்விக்கு ஒரு இடம் இருக்கிறது. தோல்வி அடைந்தவர்கள் யாரும் கடந்து சென்று விட முடியாது. ஜனநாயகத்தில் மிக இயல்பு இது. பல கட்சி இயங்கும் முறை உள்ள நாட்டில் மிக மிக இயல்பு இது. நமது மரபுகள், சிறந்த மரபுகளும் பண்புகளும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. அடுத்து விமர்சனம் செய்யறதுக்காக வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? யாருங்க? ஆராசா போன்றவர்கள் ஆ கூட்டத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆ இருக்கிறோம். ஜனநாயகத்தின் வளர்ச்சி விமர்சனங்களிலும் அடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனம் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது, விருப்பெருக்கள் இருக்கக்கூடாது, பிறர் அந்தரங்களை தேடுவதாக இருந்து விடக்கூடாது, காழ்ப்பும் கசப்பும் கலந்திருந்து விடக்கூடாது. அது இல்லாத அரசியல் விமர்சனங்களை எல்லா காலங்களிலும் கம்யூனிஸ்டுகள் வரவேற்போம். தொடர் சண்முகத்தின் மீது கூட விமர்சனங்களை முன்மொழிகிறார்கள். சண்முகம் ஒரு போராளி, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர். அரசியலாக வருகிற விமர்சனங்களை அவரால் எதிர்கொள்ள முடியும், இடதுசாரிகளால் எதிர்கொள்ள முடியும். நாங்கள் விமர்சனங்களை வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அடுத்து ராசா வந்து உள்ள சொல்ல சார், அது வந்து அரசுல பங்கேற்று என்ன சார்? அரசுல வந்து பங்கேற்றுட்டாங்கல்ல அமைச்சர்கள், ஆ அவங்க தான் சொல்றாரு, கமிஷனர் சொல்லல. இல்ல இல்ல, நான் சொல்வது யாரை சொல்றாரு சொல்றதுன்றது இல்ல. ஜனநாயகத்தில் விமர்சனம் நல்லது. அரசியலாக இருக்கிற விமர்சனங்களை எப்பொழுதுமே நாங்கள் எதிர்கொள்வோம், எதிர்நோக்குகிறோம் சொன்னேன். அடுத்து முதலமைச்சர் சட்டமன்றம் நடந்து கொண்ட விஜய் எப்படி அவர்கள் சரியா நடக்கிறாரா சட்டமன்றம்? இல்ல, இன்னும் நம்ம கொஞ்சம் காலங்கள் இருக்கிறது. கொள்கை வழியில் தான் தீர்மானிக்க முடியும். சம்பவங்கள், பேசுகிற பேச்சு, இதன் மீதெல்லாம் உடனுக்குடன் கருத்து சொல்வது என்பது சூழல் அல்ல. ஆனால் முதல்வர் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டோம், முதல்வருடைய அந்த தந்தையை தேடுகிறேன் என்பது, அப்பாவை தேடுகிறேன் என்பது அந்த உடல் மொழியும் அந்த சொல்லும் ஏற்புடையதல்ல சொல்லிட்டோம். அதற்கு எதிர்வினையாக எதிர்கட்சி தலைவர் அவர் பேசியதும் ஏற்புடையதல்ல நாங்க சொல்லிட்டோம். நமக்கு சட்டம் இருக்கிறது, சட்ட முறைகள் இருக்கிறது. ஒருவர் மதித்து எதிர்கட்சியும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு, எங்கள் கருத்தும் கூட. பொறுத்திருந்து பாருன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு சிலர் வந்து பொறுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா சட்டங்கள் நம்ம மோசமா போயிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமை, கொலை, கொலை இதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம பொறுத்திருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும். அதை எப்படி பார்க்கணும்? கோரிக்கைகள், நீண்ட கால கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை. ஒரு புது அரசு வந்திருக்கிறது, 1 மாதம் தான் நிறைவடைந்திருக்கிறது. எனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சட்ட ஒழுங்குக்கு கால அவகாசம் இல்லை. அது நமது உளவுத்துறை முடுக்கி விடப்பட வேண்டும், காவல்துறை முடுக்கி விடப்பட வேண்டும். இந்த சிங்கப்பெண் போன்ற திட்டங்கள்லாம் வந்திருக்கிறது. அரசு எடுக்கிற முயற்சிகள் நல்ல முயற்சிகள், அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள் மீதான தாக்குதலை அரசே கட்டுப்படுத்தி விடும், அரசே பாதுகாத்து விடும் என்று இல்லாமல் ஊர்தோறும் இருக்கிற நமது தமிழ் சமூகம், மாணவர்கள், இளைஞர்கள், உழைக்கிற மக்கள் ஒன்று கூடி ஊர்தோறும் ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும். பெண் யாரோ அல்ல, பெண் தாய், பெண் சகோதரி. வாழ்வின் சகல பரிமாணங்களை நம்மோடு இருப்பது பெண். எனவே பெண்ணை பாதுகாப்பது அரசு மட்டுமல்ல, நம் சமூகத்தின் கடமையும் கூட, நம் கடமையும் கூட. அந்த விழிப்பும் அந்த கலாச்சாரமும் எழ வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. அப்புறம்